வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ A16K. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் வந்து ப்ராப்பராக வந்து ஏறல. இப்போ வந்து நம்ம கேபிளை வந்து இன்சர்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பக்காவாக வந்து ஆன் ஆகுது. ஆன் ஆகிட்டு நம்மளோட ரீடிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரைஸ் ஆகுது. பட் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு சார்ஜிங் வந்து ஸ்டாப் ஆகிடுது. நமக்கு வந்து சார்ஜிங்கோட டிடெக்ஷன் வந்து எந்த இதுலேயும் வந்து நமக்கு எடுக்கலை. ஏன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து ஃபோன் கம்ப்ளீட்டாக ஆன் ஆன பிறகு உங்களுக்கு வந்து சார்ஜிங் லோகோ காமிக்கிறதையும் நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆன் ஆகிடுச்சு. நான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் சிம்பிள் வந்து எதுவுமே காமிக்கலை. இப்போ நான் வந்து கேபிளை கழட்டிட்டு திருப்பி போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து டிடெக்ட்லாம் நடக்குது. ஆனால் எனக்கு வந்து இங்கே வந்து சார்ஜிங் வந்து எதுவுமே ஷோ ஆக மாட்டேங்குது. நமக்கு பார்த்திங்கன்னா ஐசார்ஜரில் வந்து நம்மளோட ரீடிங் பார்த்திங்கன்னா 0.04 வந்து எடுக்குது. இது என்ன ஃபால்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சார்ஜ் வந்து ப்ராப்பராக வந்து ஏறலை. நம்ம வந்து சார்ஜ் ஏறலைனாவே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்ரி கனெக்டரை வந்து செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ பேட்டரி கனெக்டரை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு விபேட் லைனாக செக் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் வந்து இந்த இஷ்யூ வந்து ஃபைன் பண்ணதுனால நான் வந்து என்னால் வந்து ஈஸியாக வந்து ஃபைன் பண்ண முடியுது. நீங்கள் எப்படி செக் பண்ணுறதுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து விபேட்டை செக் பண்ணுறேன். விபேட்டில் எனக்கு 446 வருது. அப்படியே ப்ரோப்பை வந்து ஃபார்வேர்டு பண்ணுறேன். ஃபார்வேர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஓஎல் வருது. எனக்கு அப்போ இந்த கண்டிஷன் எனக்கு ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பின்னை செக் பண்ணும்போது எனக்கு வந்து ஓஎல் வருது. ஓகேவா? ப்ரோப் வந்து பிளாக் ப்ரோப் மாற்றிக்கிங்க. அடுத்த பின்னு எனக்கு ஓஎல் வருது. அடுத்த பின் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1400, அதாவது 1.491 வருது. அடுத்த பின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வருது. இப்போ இதில் இருக்கிற மொத்தம் 4 பின்னில் எனக்கு ஃபஸ்ட்டு பின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, லாஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா மைனஸ். சென்டரில் இருக்கிற 2 பின்னில் எனக்கு ஒரு பின்னில் ஓஎல் வருது. இன்னொரு பின்னில் பார்த்தீங்க அப்படின்னா 1.491 வருது. இப்போ இந்த 2 பின்னும் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஸ்கிமேட்டிக்கில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேட்டான், அதாவது தெர்மல் டிடெக்ஷன் பின்னு. அப்போ தெர்மல் டிடெக்ஷன் பின்னில் நமக்கு வேல்யூங்கிறது வருது. அப்போ அடுத்தது இருக்குது பார்த்தீங்கன்னா ஐடி. இந்த ஐடி லைன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே சர்க்யூட்டில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ஐடி வந்து ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா உங்களோட பேட்டரியை வந்து உங்களோட சிஸ்டம் வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த சர்க்யூட் படி பார்த்தீங்கன்னா இந்த ஐடியை வந்து ரெகக்னைஸ் பண்ண போகிறது யாருன்னா இதிலிருந்து உங்களோட சிபியூக்கு போகுது. ஓகேவா? அப்போ இது ஓஎல் வருதே, இது சிபியூ ஃபால்ட்டு, டைரெக்டாக வந்து நம்ம சிபியூ பண்ணணும் அப்படின்லாம் முடிவெடுக்கக்கூடாது. இடையில இருக்க காம்போனண்ட்டை நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ நமக்கு அங்கே ஓஎல் வருது, நமக்கு எங்கேருந்து வேல்யூ வரணும் அப்படின்னா இந்த இடத்துல உள்ள ரெசிஸ்டர் வழியாக நமக்கு அங்கே வேல்யூ வரணும். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு வோல்டேஜையும் செக் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ வோல்டேஜ் இந்த இடத்துல வருங்கிறதையும் நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து கேபிள் போட்டிருக்கேன். கேபிள் போட்டு இதில் செக் பண்ணால் எனக்கு 4.4 வருது, வந்துட்டு ஃப்ளக்சுவேட் ஆகுது. அடுத்த பின் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0.35 வருது. ஆக்சுவலாக அது ஓஎல் தான். அடுத்த பின் பார்த்தீங்கன்னா 1.20 வருது. இதோட டெஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா தெர்மலோட டெஸ்ட் பாயிண்ட்டு 1.2. கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ஐடியோட லைனு. இந்த லைன் தான் நமக்கு ஓஎல் ஆகிருக்கு. ஓகேவா? நான் என்ன பண்ணேன்னா ஐடி லைனை கண்டுபிடிச்சி இங்கே ஜம்பர் பண்ணேன். எனக்கு அப்பையும் எனக்கு இங்கேருந்து லைன் போகல. ஆனால் ஆக்சுவலாக வந்து என்னென்னா இதுலேருந்து இதுக்கே வந்து ஒரு டிஸ்கண்டினியூ இருக்குது. அப்போ வந்து நான் வந்து லைனை வந்து ட்ரேஸ் பண்ணி போகிறப்ப எனக்கு வந்து எங்கே இஷ்யூ ஃபைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல உள்ள ரெசிஸ்டர், அதாவது நமக்கு இங்கே நம்ம டயக்ராமில் இந்த காமிச்சிருக்கோம்ல, இந்த ரெசிஸ்டரை நான் இங்கே பார்க்கும்போது எனக்கு டயோடு வேல்யூ பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஓகேவா? எனக்கு நான் இங்கே செக் பண்ணும்போது எனக்கு டயோடு வேல்யூ 1.707 எனக்கு டயோடு வேல்யூ வருது. அப்போ எனக்கு இந்த டயோடு வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துக்கு வரணும். ஓகேவா?
எனக்கு இந்த டயோடு வழி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரணும். எனக்கு இந்த இடமும் ஓயில் காமிக்குது, இந்த இடமும் செக் பண்ணும்போது எனக்கு வந்து ஓயில் காமிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்டர்னல் ட்ராக் கட் ஆகிருக்கு, நமக்கு சிபியூலேருந்து லைன் வந்து மிஸ்ஸு கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஜம்பரை வந்து மேக் பண்ணுறோம். இது வந்து ஐடி லைனுக்காக நம்ம பண்ணுறோம். இதில் வந்து நமக்கு வந்து சிபியூக்கு தான் லைன் போதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபியூ வந்து பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐடி லைனோட ஓகேவா, இப்போ இங்கே ஒரு ஜம்பர் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கனெக்டருக்கு போகணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜம்பர் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து யூவி க்ளூ வச்சு நீங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஐடி வழியில் செக் பண்ணுறப்ப எனக்கு 1.708 வந்து காமிக்குது. இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஓஎல்லான இடத்துல நான் வந்து வேல்யூ வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லைன்ஸ் வந்து எனக்கு வருது. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் லெவல்லையும் வந்து நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம பேட்டரி கனெக்டரில் நம்ம ஐடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பின்னு, தெர்மலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பின். இந்த 2 பின்லையும் நமக்கு ஓப்பன் இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து பேட்ரி வந்து சரியாக சார்ஜ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஜம்பர் தான் மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஐடி லைன் மிஸ்ஸு இந்த கெப்பாசிட்டரில் இந்த ரெசிஸ்டர்லேருந்து லைன் வந்து அங்கே போகணும், ஆனால் லைன் வரல. இந்த ஃபீட்பேக் யாருக்கு போகும் அப்படின்னா சிபியூக்கு போயிட்டு உங்களோட பேட்ரியை வந்து டிடெக்ட் பண்ணும். அதுதான் இங்கே இருக்கிறது. இப்போ நான் வந்து இந்த இதில் உள்ள வோல்டேஜ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வோல்டேஜை வந்து மெஷர் பண்ணுவோம். நம்ம வந்து ஆல்ரெடி தெர்மலில் மெஷர் பண்ணுறப்ப எனக்கு வந்து 1.2 வோல்ட் வந்துச்சு. இப்போ ஐடியில் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு கேபிளை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். கேபிளை இன்சர்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து மல்டிமீட்டர் வந்து ஓல்டு மோடில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டரை ஓல்டு மோடில் மாற்றிக்கிங்க, டயட் மோடில் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ஐடியை செக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து லைன் வந்து ஓப்பன் நான் டேரெக்டாக கனெக்டர்லேயே அடித்ததுனால நமக்கு வேல்யூ வருது, 1.33 வோல்ட் வருது. ஓகேவா, அதே தான் மேலே வரும், ரெண்டுமே ஒரே லைன் தான். பக்கத்து பின்னில் பார்த்தீங்கன்னா 1.21 வருது. ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் பாயிண்டில் வந்து தெர்மல் பின், அதாவது பேட்டான் அப்படிங்கிற பின் இருக்குது. நான் பேட்டரி கனெக்டரை மாட்டினேன் அப்படின்னா இந்த பேட்டான் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகும். காரணம் வந்து உங்கள் பேட்டரிக்குள்ளே உள்ள தெர்மிஸ்டர். பக்கத்து பின் வந்து கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா ஐடியும் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கலாம், ஆனால் அது கனெக்ஷனில் இல்லை. இப்போ நான் வந்து பார்க்குற பேட்டரியை ரிமூவ் பண்ணோன்னா பேட்டான் வந்து 1.21 வருதா, நான் மாட்டினோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஈவனாக கட் ஆகும். இதை வச்சு தான் தெர்மலை வந்து டிடெக்ட் பண்ணுறது. இதே மாதிரி தான் ஐடியும் வேலை செய்யும், ஆனால் இதில் உள்ள டெஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம செக் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இஷ்யூ வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக சால்வ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இஷ்யூ வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சார்ஜ் போடும்போது நமக்கு வந்து சார்ஜிங் லோகோ வந்து ஷோ ஆகுது, ப்ளஸ் சார்ஜிங் சிம்பிளும் காமிக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த சிப் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.